வெள்ளை சோள மாவு வச்சு ஒரு இனிப்பு இடியாப்ப ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் வெள்ளை சோள மாவு போட்டு நல்லா வாசம் வருவார் வறுத்துட்டு அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாவில் வந்து உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி முதல்ல மரக்கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து நல்லா சேர்ந்து வந்த பிறகு கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு நல்லா சாஃப்டான மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு அது கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருங்க. இடியாப்ப அச்சுலையும் குழல்லையும் வந்து எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து அதுக்குள்ளே வச்சிடணும். இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு முதல்ல பாதி குழிக்கு வந்து மாவு வந்து புளியணும். துருவுன தேங்காவும் வெள்ளை பொடியும் வைக்கணும். உங்களுக்கு வந்து வெல்லம் வேண்டான்னா நீங்கள் சீனி வேணால் வச்சுக்கிடலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் கருப்பட்டி பொடி எது வேணாலும் வச்சுக்கிடலாம். வெள்ளை பொடியும் தேங்காய் துருவலும் வெளியே தெரியாத அளவுக்கு இடியாப்பத்தை வந்து பழையபடி மேலே புளிஞ்சு விட்டுறணும். இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் தேங்காய் துருவல் வெள்ளை பொடி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து கொதித்த உடனே இந்த இட்லி தட்டை அதில் வச்சுருங்க. 15 நிமிஷத்தில் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.